السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை அல்லாஹுவின் விருந்தாளிகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அல்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கா, மக்களுக்காக இந்த உலகத்தில் முதலாவது ஏற்படுத்தப்பட்ட வீடு என்பது மக்காவிலே இருக்கக்கூடிய பைத்துல்லா தான். அது பரக்கத்தானது, நேர் வழி காட்டக்கூடியது. அதிலே அந்த பைத்துல்லாவிலே அல்லது அந்த பைத்துல்லாவை சுற்றி நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம். யார் அந்த புனித ஹரமிலே நுழைந்து கொள்கிறாரோ அவர் ஆமீனன், பயமற்றவராக பாதுகாப்பு பெற்றவராக அவர் ஆகிவிடுவார். அத்தோடு அந்த புனிதமான காபத்துல்லாவை ஹஜ் செய்வது என்பது மனிதர்களின் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு முடியுமோ, வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அந்த புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். யார் அப்படி நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்ற இந்த வசனங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்திலேயே முதலாவதாக தோன்றிய ஒரு கட்டிடம் என்றால் அது புனிதமான காபத்துல்லா, பைத்துல்லா. இந்த பைத்துல்லாவை குறித்து நிறைய செய்திகள் தஃப்சீர்களிலும் ஹதீதுகளிலும் இடம்பெறுகிறது. பைத்துல்லா என்றால் ஒரு பைத்துல்லா அல்ல, காபத்துல்லா என்பது 15 காபாக்கள் இருக்கிறது. 7 வானங்களிலும் 7 காபாக்கள், 7 பூமிக்கு கீழும் 7 காபாக்கள், பூமிக்கு மேலே மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காபா, ஆக மொத்தம் 15 காபாக்கள். இந்த 15 காபாக்களிலும் சிறந்த காபா எது என்றால் மக்காவிலே நாம் கண்ணால் பார்க்கிறோமே அந்த காபா தான். 7 வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 7வது வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய
நபிமார்கள் மற்றும் மலக்குமார்கள் தவாப் செய்யக்கூடிய அதை விடவும் இதுதான் சிறந்தது. இந்த பைத்துல்லா தான் சிறந்தது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த புனிதமான காபத்துல்லாவை நோக்கி ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு என்றும் அல்லாஹ்வினுடைய விருந்தினர் என்றும் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பியுள்ளார்கள். ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை குறித்து அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்திகள் அனந்தம் நிறைய இருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், நாயகமே அமல்களில் எல்லாம் சிறந்தது எது என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. முதல்ல ஈமான். அடுத்தது வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே யுத்தம் புரிவது, ஜிஹாது செய்வது என்றார்கள். ஏனென்றால் அன்றைய காலத்திலே ஜிஹாது தான் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான வழியாக இருந்தது. நேர்மையான ஆட்சியையும் ஒழுக்கமான ஆட்சியையும் பண்பான ஆட்சியையும் சமத்துவ ஆட்சியையும் தருவதற்கு ஜிஹாது தான் வழியாக அமைந்தது. எனவே அதை குறிப்பிட்டார்கள். என சும்ம மாதா, இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நாயகமே நீங்கள் ஜிஹாத் என்று சொல்கிறீர்கள், அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்ட பொழுது ஹஜ்ஜும் மப்ரூர் என்றார்கள். அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் தான் என்று குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ் அங்கீகரிக்கப்படுதா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும் என்றால், இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அங்கீகரிக்கப்படும் அளவிற்கு உங்களுடைய ஹஜ் இருக்கணும். ஹஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஹஜ் அங்கீகாரம் ஆகும் அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நோக்கம், நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதுதான். அது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, எனவே ஜிஹாதிற்கு அடுத்தபடியாக மிகவும் உன்னதமானது எது என்றால் அது ஹஜ்ஜும் மப்ரூர் தான். இந்த ஹஜ்ஜுன் மப்ரூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் இருக்கிறதே, அனைத்து அமல்களையும் ஒன்றிணைத்தது. அதிலே தொழுகை இருக்கிறது, கட்டுப்பாடு என்ற நோன்பு இருக்கிறது, அதே மாதிரி நாம் செலவு செய்ய வேண்டிய பணம் ஜக்காத்துன்னு அதுல பணம் விஷயம் தானே, அதுல செலவும் இருக்கிறது. இப்படி எல்லா இபாதத்துகளும் சேர்ந்த ஒரு அமல் தான் ஹஜ். ஜாமிஉல் இபாதாத் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஹஜ்ஜை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஹஜ்ஜும் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலியாக அமைவது சொர்க்கம் தான் என்றார்கள். இந்த உலகத்திலே வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் என்றால் ஹாஜிகள் தான். ஆனால் ஹாஜி என்றால் எல்லா ஹாஜிகளுமா என்றால் அவர்களுடைய ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குமே. ஆனால் இந்த உலகத்திலேயே சுப செய்தியை தன்னுடைய உம்மத்துகளுக்கு யார் உம்மத்துகளில் யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா ஹாஜிகளுக்கு சொன்னாங்க. எனவே இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், எப்போது வசதி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதோ அப்போது அதை சரியா பயன்படுத்திடணும். ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை இருந்தது. சின்ன வயசுலாம் போனா பெருசா அந்த கல்வி அப்படி ஒன்றாது, அமல் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு பக்கம் வரணும் அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தது. அதெல்லாம் மாறிடுச்சு. அப்படி கிடையாது. ஷரியத்துல அப்படி இருக்கா? அது வரைக்கும் மனுஷன் உயிரோடு இருப்பானா? அது யாருக்கு தெரியும்? என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சிலரை பார்த்திருக்கிறேன். வசதி வாய்ப்பாக இருந்தவர்கள் சில காரியங்களை முடிச்சுட்டு போகலான் இருந்தாங்க, அதுக்குள்ள அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. எனவே வசதி வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் சற்றும் தாமதப்படுத்தக்கூடாது. இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால் 40 வயசை கடந்து அப்படிங்கிற பேச்சை விட இளம் வயதிலே ஹஜ் செய்வது ரொம்ப பெரிய பாக்கியமானது. அது ஒரு ஜிஹாத்.
இளம் வயதிலே மனசை கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லையா? 50-60 வயசை கடந்ததுக்கு பிறகு பள்ளிவாசல்ல போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்கிறது பெரிய விஷயமா? 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவன் அவன் பள்ளியோட தொடர்பாக இருக்கிறான் என்பதுதான் பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், நாளை மறுவுலகத்திலே நிழலே இல்லாத அந்த சமயத்தில் அரிஷினுடைய நிழலிலே தங்குவதற்கான வாய்ப்பினை பெற்ற 7 பேரில் ஒரு இளைஞன் என்றார்கள். அதில் ஒரு ஆள் இளைஞன். அவன் பள்ளியோடு தொடர்புடையவன், அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே இஷ்கை கண்டவன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறான். எனவே இந்த இளம் வயதிலேயே ஹஜ் செய்வது என்பது வெறும் பாக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு வசதி மட்டும் போதுமானது அல்ல. வசதியாக இருந்தவங்க எல்லாம் ஹஜ் செஞ்சுட்டாங்களா? இல்லையே. வசதியா இருந்தவங்க எல்லாம் ஹஜ் செஞ்சுக்கிறாங்களா? எல்லாரும். எத்தனை கோடீஸ்வரர்களை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஏழ்மையினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? முன்னாடிலாம் நம்ம ஊர்ல ஒரு வழமை இருந்தது. இப்போ நம்ம ஹஜ் கமிட்டியில் போனா ஒரு ஃபார்ம்ல 5 பேர் தான் பதிவு செய்ய முடியும். அப்ப அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை பேரும் போகலாம். ஒட்டுமொத்தமா போவாங்க. கப்பல்ல போவாங்க. 40 பேர், 45 பேர், 50 பேர் சேர்ந்து போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, ஒரு கஷ்டமான ஏழைப்பட்ட ஒரு சமையல்காரனையும் அழைச்சிட்டு போவாங்க. பாத்தீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும். இளம் வயது இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அது கேள்விப்படலாம், இது புதுசாக கேள்விப்படலாம். நம்ம ஆபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, சமையற்காரனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப அவருக்கு சேர்த்து ஹஜ்ஜு கிடைச்சது. இப்படி ஒரு காலங்கள் இருந்தது பாருங்க. ஒரு சமையற்காரரா இருக்கிறார், அவருக்கு ஹஜ்ஜ அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜ கொடுக்கிறான். ஆனா கோடீஸ்வரனாக இருந்தும் கூட ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவா? சில 100 ஆண்டு காலங்கள் இந்த இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களில் யாரும் ஹஜ் செய்யல. தெரியுமா? வரலாற்றை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்று நான் சொல்ல வரல. அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இவைகளில் அவர்கள் ஈடுபட்டு ஹஜ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. நான் பார்த்த வரைக்கும் முகலாய மன்னர்களில் ஒரு மன்னர் கூட ஹஜ் செய்யல. பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று பல மன்னர்கள் விரும்பினாங்க. ஆனா அவர்களுக்கான அந்த சூழல் அமையல. ஹஜ் செய்ய முடியாமல் போகிறது என்ற வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. அதெல்லாம் வரலாற்றுல இருக்கு. ஏன்னா அவங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்காக ஒரு கேரவான் ஏற்படுத்துவாங்க. அந்த கேரவான்ல வந்து பல நூற்றுக்கணக்கான ஹாஜிகளை அவங்க அனுப்புவாங்க. அதுல கஷ்டப்பட்டவர்களை எல்லாம் இணைப்பாங்க. நல்ல சாலிஹீன்கள் என்று கருதப்பட்டவர்களை இணைப்பார்கள். இணைத்து அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் அரசே செய்யும். அப்படி ஹஜ்ஜுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அரசே மானியம் வழங்கும். அரசு மானியம் வழங்கி ஹஜ்ஜுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப முகலாய மன்னர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஜ் செய்யலைங்கிறதா பெரிய ஆச்சரியமானது. அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த முகலாய குடும்பத்தை சேர்ந்த குல்ஃபத்தன் என்ற ஒரு பெண்மணி. இவர் யாருன்னு சொன்னா, முகலாய மன்னர் பாபர் இருந்தார்ல, பாபருடைய மகள். முகலாய மன்னர் ஹுமாயூன் இருந்தார்ல, ஹுமாயூனுடைய சகோதரி குல்ஃபத்தன். இந்த குல்ஃபத்தன் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ் செஞ்சது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு போய் பல வருஷங்கள் மக்களே உட்கார்ந்துட்டாங்க. இப்ப நம்ம அப்படி உட்கார முடியுமா? உனக்கு எத்தனை நாள், உனக்கு எத்தனை நாள் நம்ம கேட்டுட்டு நடக்கிறோம். 18 நாள்ல எங்கிட்ட பேசக்கூடியவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 18 நாள் தான் தந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து போறாங்க. அவங்களுக்கான கால அளவு 18 நாட்கள் தான். சில பேருக்கு 30 நாள், 35 நாள், 40 நாள், 44, 45 நாள் வருஷம் நாள்கள் கூட இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஹஜ் செஞ்சவங்க எல்லாம் என்னன்னா, நம்ம இங்கேருந்து போவாங்க, சதகுத்துல்லா அப்பானா எம் போன்ற மாதிரி ஒரு எல்லாம் போனவங்க என்ன செய்வாங்க, அங்க போய் அங்கேயே தங்கிடுவாங்க. 2-3 ஹஜ்ஜுகளை முடிச்சுட்டு வருவாங்க. அப்ப பாஸ்போர்ட், விசா, அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாத காலம். எனவே இந்த குல்ஃபத்தன் என்று சொல்லக்கூடிய முகலாய குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்மணி, பாபரினுடைய மகள், ஹுமாயூனுடைய சகோதரி, ஹஜ்ஜுக்கு சென்று அவங்க மட்டுமா போயிருப்பாங்க, அவங்களோட பலரும் போயிருக்கிறாங்க. அப்படியே சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் அங்கே தங்கி பல ஹஜ்ஜுகளை செய்து விட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. எனவே
இது அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் என்று இவர்களுக்கு பெயர். அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு என்பதை பெயர். அந்த செய்திக்கு நான் பின்னால் வருகிறேன். இதுல இருந்து நாம் சொல்ல வருவது என்னன்னா, இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருக்கு ஹஜ்ஜுக்கான பாக்கியம் கிடைக்குது. ஹஜ்ஜினுடைய பாக்கியம் என்ன? வசதி இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், போறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு வழியில பயம் இல்லாம இருக்கணும், யுத்தம் இல்லாம இருக்கணும். உதாரணமா இன்னைக்கு யுத்தம் நடக்குது. இந்தோனேஷியால ஒரு அறிவிப்பு கொடுத்தவங்க சொல்றாங்க, எனக்கு அதை உறுதிப்படுத்த முடியல, ஒரு தகவல், இந்த வருஷம் யாரும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதாக சொன்னாங்க, இந்த யுத்தம் நடக்கிறதுனால அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது இந்த ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, ஈரானோட இந்த இஸ்ரேலும் அமெரிக்கா மோதி கொண்டிருக்கிறது அல்லவா. எனவே இந்த இந்தோனேஷியா ஒரு அறிவிப்பை கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன், எனக்கு உறுதிப்படுத்த முடியல. ஆனால் அப்படி யுத்தங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் போவதன் மூலமாக ஆபத்து ஏற்படும் என்று இருந்தால் போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மார்க்க அதுக்கு அனுமதிக்குது. வசதி இல்லை, அவர் போக முடியாது. வசதி இருக்குது, போற வழியில பயம் இல்லை, ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லை, போக முடியல, வாகனத்துல உட்கார முடியாது, அப்ப அவருக்கான அனுமதி இருக்கு, போகாம இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை, பண ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை, வழியிலும் பிரச்சனை இல்லை என்று இருக்குமேயானால் அவர் உடனே ஹஜ்ஜுக்கு போகணும். அந்த வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இந்த குமரம் முடிச்சுட்டு போகிறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு முடியாது. அதற்காக இதை பிற்படுத்தலாமா என்று கேட்டால் பிற்படுத்தக்கூடாது, ஹராம். அவர் மௌத்தாகிவிட்டால் அப்படி ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்தும் கூட சில காரியங்களை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் மௌத்தாயிட்டான்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்டிக்கிறாங்கன்னா, பயமா இருக்கு, அந்த வார்த்தையை சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, ஃபல்யமுத், அவன் மரணிக்கட்டும், நஸ்ரானியன், அவன் கிறிஸ்தவனாகவோ யகூதியாகவோ மஜூசியாகவோ மௌத்தாட்டுங்கிறாங்க. எவ்வளவு கடுமையான வார்த்தை. எனவே ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு என்பது வசதி எப்ப வருதோ அப்ப போயிடணும். எந்த காரணத்தை கொண்டும் அதை தாமதப்படுத்த கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் தல்பியா செய்கிறான், இஹ்ராம் கட்டுறான், உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் இஹ்ராம் கட்டுகிறான். கட்டியதை என்ன செய்வான்? தல்பியா சொல்லணுமா இல்லையா? லப்பைக் அப்படின்னு சொல்லும். ஒரு மனிதன் அப்படி என்ன செய்கிறான்? இஹ்ராம் கட்டியவுடன் லப்பைக் என்று சொல்லுகிறான். வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, நாதாஹு முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு மலக்கு சப்தம் விடுறாங்க, லா லப்பைக வலா சாதைக், உன்னுடைய லப்பைக்கும் ஆனா உன்னுடைய சாதைக்கும் வேணாங்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். லப்பைக் என்று சொன்னதும் அல்லாஹ்வினுடைய தரப்பில் இருந்து அங்க மலக்கு சப்திக்கிறாங்க, லா லப்பைக், உன்னுடைய லப்பைக் மர்தூத், நிராகரிக்கப்பட்டதுங்க. இது ஏன் அப்படி என்பதை பற்றி ஹதீதுகள் வருது. ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும், திருட்டு பணமாக இருக்கக்கூடாது, தப்பான வழியிலே தப்பான வியாபாரத்திலே வட்டி போன்ற வியாபாரங்களிலே சம்பாதித்ததாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமேயானால் அது லா லப்பைக். இந்த லப்பைக்கு அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை, அது மர்தூத், அது நிராகரிக்கப்பட்டது என்று ஹதீதுகள் வருகிறது. எனவே மிக கவனமாக இருக்கணும். நம்ம அல்லாஹ் எவ்வளவு பெரிய பொறுப்பை தர்றாங்கிறத பாருங்க, எவ்வளவு அந்தஸ்துல வைக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. இந்த ஹாஜிகளுக்கு முஅத்தமிரீன்கள் சொல்லக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு, லுயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் பெயர் இருக்கு. தலைப்பு அதுதான், அன்னைக்கு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். தூதுக்குழு என்றால் என்ன? மக்கள் பல பேர் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இல்லையா, இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், எங்களுக்காக நீங்க காபாவை பார்த்து துவா செய்யுங்க, ஹஜ்ஜில் எங்களுக்காக இந்த குமர் விஷயமா இத்தனை வருஷமா இருக்குது, தேங்கி கிடக்குது, வியாபாரத்தை பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நான் கடனாளியா இருக்கிறேன், எனக்கு அப்படி துவா செய்யுங்க. பல பேர் ஹாஜிகள்ட்ட சொல்றாங்களா இல்லையா? சொல்லணும். ஏன்னா அவங்க யாருன்னா அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு. ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த இயற்கை சீற்றம் ஏற்பட்ட அந்த பகுதிக்கு அரசாங்கத்தினுடைய தூதுக்குழு வரும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க? இன்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அது போல அல்லாஹ்வினுடைய தூதுக்குழுவா இவங்க இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட சொல்லி அனுப்பணும்.
அதனால தான் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்கள் நம்முடைய ஆபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதை நாம் கவனத்திலே கொண்டு அந்த வஃப்துல்லா என்ற அந்த அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு இடத்திலே நம்முடைய தேவைகளை நாட்டங்களை, தேவை இல்லாதவன் அல்லாஹ் ஒருத்தன் தானே, வேற யாருக்கு தான் தேவை இல்லாம இருக்கு? அல்லாஹ் கனியுன் வந்தமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் தேவையற்றவன், வேற எல்லாம் நீங்க எல்லாரும் தேவையுடையவர்கள். அங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு பணம் தேவை இருக்கு. அவனுடைய தகுதிக்கு அவனுக்கு தேவை இருக்கா இல்லையா? தேவையுடையவர்களாக தான் இருக்கிறோம். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்கு. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களது அந்த மக்களிடத்திலே நாம் சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹாஜிகள் அங்கே போய் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாங்க. எனவே அவர்கள் முறையிட்டால் அவர்களுடைய துஆக்கள் அங்கீகாரம் ஆகும் என்று நான் ஹதீதுகளை வாசித்து சொன்ன நேரமாயிடும் என்பதால் நான் சுருக்குகிறேன். எவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க துஆ செய்தால் அது அங்கீகரிக்கப்படும், அவர்கள் இஸ்திக்பார் செய்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. ஹஜ் செய்துவிட்டு தாயகம் திரும்பி வரக்கூடியவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அன்னைக்கு தான் அவங்க அம்மா பெத்த மாதிரி. ஒரு குழந்தை பிறந்துக்குன்னு வைங்க, என்ன பாவம் இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஏதாவது பாவம் இருக்குமா? ஏதாவது தெரியுமா? அந்த குழந்தை மௌத்தாயிடுச்சு வைங்க, அது எங்க தான் நேரம் போக போகுது? சொர்க்கம் தான் போக போகுது. சொர்க்கம் தானே போக போகுது, வேற என்ன இருக்கு? எனவே அதே போன்று ஒரு ஹாஜி தாயகம் திரும்பி வருகிறார் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை, பிறரினுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தூதுக்குழுவாக ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க எப்படி இருக்கணும், அவர்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கணும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார். ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்களுடைய அசல் பேரு அலி தான். தன்னுடைய வாப்பா பேர் தான் அவங்க வச்சாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. நம்ம ஊர்ல நம்ம வாட்சோட பேரை வைக்கிறோம் இல்ல, அது அந்த காலத்திலே இருக்கு, அந்த வழிமுறை தான் இது. ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தன்னுடைய அசல் பெயர் ஸைனுல் ஆபிதீன் கிடையாது, அலி என்பதுதான் பெயர். மக்கள் தான் அவங்களுக்கு ஸைனுல் ஆபிதீன் என்ற ஒரு சிறப்பு பெயரை வழங்கினாங்க. அவங்களுடைய இபாதத்துகள், அவங்களுடைய செயல்பாடுகள், பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, தர்மம் இதெல்லாம் பார்த்து அது தனி வரலாறு. ஒரு பெரிய பயபக்தி மிகுந்தவர்களாக ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவங்களோட ஒரு குடும்பம் போகுது. என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, ஒரு குழு இணைந்து போகிறது. ஒரு இடத்துல யாராம் எல்லாம் கட்டி நியத்தை வச்சாச்சு. நியத்தை வச்சா என்ன செய்யணும்? தல்பியா சொல்லணும். குறைஞ்சது 3 தடவை தல்பியா சொல்லுவோம் இல்லையா? தல்பியா சொல்லல. யாரு? ஸைனுல் ஆபிதீன் நாயகம் தல்பியா சொல்லல, அப்படியே இருக்கிறாங்க. அவங்க தல்பியா சொல்லுவாங்க அப்படின்ட்டு மற்ற மக்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஒரு குழுவுக்கு ஒருத்தர் தலைமை தாங்கி போறாருன்னா அவர் தானே வழி நடத்துவாரு. அவர் என்ன செய்வாரு? இப்படி நியத்து வைங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு, தல்பியா சொல்லி கொடுப்பாரு, அதான முறை. இப்ப இந்த குழுவுக்கு யார் தலைமை வந்திருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ஸைனுல் ஆபிதீன் நாயகம் இருக்கிறாங்க. இஹ்ராம் கட்டியாச்சு, நியத்தை வச்சாச்சு, தல்பியா சொல்லல. அப்படியே வானத்தை பாக்குறாங்க, முகமெல்லாம் அப்படி ஸ்பர்ர மஞ்சடித்து விட்டதுன்னு எழுதுறாங்க. அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இனி அவங்கள ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுப்பி அதுக்கப்புறம் தல்பியாலாம் சொல்ல வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் லப்பைக் என்று சொன்ன போது அல்லாஹ் என்னை பார்த்து லா லப்பைக் என்று சொல்லிடுவானோன்னு நான் பயப்படுறேங்கிறாங்க. நமக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது. யாரு? சொர்க்க வாரிசுகள் அவங்க எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடி தவழ்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளை. வாழ்நாள் முழுவதும் சத்தியமாகவே வாழ்ந்தவர்கள், தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு சின்ன
பிசகுதலும் தன்னுடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த பெருமகனார். ஆச்சரியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவங்க அப்படியே நடுங்குறாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லிடுவானோடு. என்ன இறையச்சம், எவ்வளவு பெரிய இறையச்சம் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் இப்படி பயப்படுறாங்க, நம்ம நிலைமையெல்லாம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். எனவே எந்த அளவுக்கு அதுல எழுதுறாங்க அப்படின்னா, அந்த வரலாற்று நான் படிச்சேன், அந்த ஹஜ் முடிகிற வரைக்கும் அந்த முகத்துல அந்த பயம் இருந்து கொண்டே இருந்தது என்று எழுதுறாங்க. அவங்களுடைய வணக்கம் எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமானது, தூய்மையானது, எப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சையதுனா இப்னுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஒரு மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, ரமைத்தல் மீனா, மினால கல் எரிஞ்சியாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. ரமைத்து, நான் கல் எரிஞ்சேனே அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி நீ கல் எரியும் பொழுது என்ன நினைச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்னும் நினைக்கலங்கிறார். உன்னோடு இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டுவதாக நீ நினைக்கணுங்கிறாங்க. அந்த கல் எரியும் போது நம்ம என்ன சொல்லணும்? ரஜ்முல் லி ஷைத்தான் ஒரு இலர் லிர் ரஹ்மான். ஷைத்தானை விரட்டுகிறேன், என்னுடைய ரப்பை நான் பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்னு நீ செய்யணுமாப்பா. அதெல்லாம் உன் கல்புல வரணும். சும்மா கல் வீசுறது இல்ல, கல் வீசுறதா நோக்கம், கல்புல உன்னோடு இருக்கக்கூடிய ஷைத்தானை தூக்கி வீசுறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு மனிதனுடைய ஹஜ் கபூலானது, அங்கீகாரமானது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு முன்பு எப்படி இருந்தாரோ அதை விட நல்லா இருப்பார். கொஞ்சம் கோபக்காரராக இருந்தார், இப்ப கோபம்லாம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு மாறிட்டாருப்பா. வீட்டுக்காரர் சொல்றாங்க, வீட்டுக்கார அம்மா சொல்றாங்க, எப்படி இருந்தாரு மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்ப கருணையோட நடந்துக்கிறாங்க, சும்மா கணக்கு பார்த்து தந்துக்கிட்டு இருப்பாங்க, இப்ப அப்படிலாம் இல்லை, பரக்கத்தா தாராங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வியாபாரம், தொழுகை, மற்ற கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயங்களிலும் ரொம்ப பேணிக்கையாக இருக்கிறார். இது அவருடைய ஹஜ் மக்பூல் ஆனது என்பதற்கான அடையாளம் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஹஜ்ஜுக்கு பிறகு இன்னும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருப்பார்கள். அல்லாஹ் நம் மக்கள் எத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. இந்த காபாவை பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஹரம் ஷரீஃப், காபாவை சுத்தி இருக்கக்கூடிய பள்ளி என்பது ரொம்ப விரிவாயிடுச்சு. பள்ளிக்குள்ளேயே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது அந்த தூண்களுக்கு இடையில அந்த காபா தெரியும். நீங்க அப்படி பார்க்க வேணாங்கிறாங்க. காபாவை நீங்க என்ன செய்யுங்க, அந்த தூணுக்குள்ள அப்படி தெரியுமா, அப்படி காபா இருக்கு, அப்படி பார்த்துட்டு போங்க, நீங்க கீழே பார்த்துட்டு போங்க. இந்த தூண்கள்லாம் முடிஞ்சு தவாஃப் செய்யக்கூடிய இடம் பளிச்சுன்னு வெட்ட வெளிச்சு வருதுமா இல்லையா, அந்த இடத்துல வரும்போது உங்க கண்களை உயர்த்தி காபாவை முழுமையாக பாருங்கள். உங்க கல்புல அது பட்டா அது ஒரு ஒரு பயபக்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்க முதலாவதாக பார்த்த போது கேட்கப்படக்கூடிய துஆக்கள் உடனடியாக கபூல் ஆகுங்கிறான். பரக்கத்துன் அஸீமத்துன் லா துஹ்ஸா, அது மட்டிட முடியாத, அளவிட முடியாத அற்புதமான பரக்கத்து, நியாமத்து நிறைந்த துஆக்களாக அந்த துஆக்கள் அமையும். எனவே காபாவை பார்த்தது நம்ம கேட்கக்கூடிய துஆ. சடான்னு ஓடிடக்கூடாது, கொஞ்சம் நிக்கணும், காபாவை நின்று பார்க்கணும். பார்ப்பது ஒவ்வொரு நாளும் 120 நன்மைகள் அங்கே இறங்குது. தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, அங்கே தொழக்கூடியவருக்கு 40, அது பார்க்கிறவருக்கு 20. அப்ப கொஞ்ச நேரம் அதை பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டு அதற்கு நோக்கி என்ன செய்யணும், கையை விரித்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அந்த துஆ என்பது பெரிய அல்லாஹ்விடத்திலே ரொம்ப மக்பூலான துஆவாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான். அல் ஹஜ் அரஃபா. சையதுனா மஅரூஃபுல் காதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அரஃபாவில இருந்தேன், மக்கள் எல்லாம் திக்ர்லயும் இபாதத்திலையும் துஆக்களையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கெஞ்சி அழுது கேட்கிறாங்க. ஒரு மனுஷன் அமைதியா இருக்கிறார். அவருக்கு எப்படி துஆ கேட்கணும்னே தெரியல. இப்ப நம்ம ஊர் பாஷையில சொல்ற அவரை பத்தி சொல்றதா இருந்தா பச்சை ஹயாத்து. இது நமக்கு ஊருக்குன்னு ஒரு பாஷை இருக்குல்ல, பச்சை ஹயாத்துன்னா எல்லாருக்கும் விளங்கும், சட்டுன்னு அதை விளங்கிடும். பச்சை அல்லது பச்சை ஹயாத்துன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பச்சை ஹயாத்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார்.
அவரே ஹராம் கட்டி வந்து அரபால இருக்கிறார். அவருக்கு எல்லாரும் என்னமோ செய்யறாங்க அப்படின்னு ஒண்ணு திகைச்சு போய் இருக்கிறார். நம்ம என்ன கேட்கறதுன்னு கூட தெரியல, அவருக்கு என்ன கேட்பது என்று கூட தெரியல. கடைசியில அவர் என்ன இப்படி ஒண்ணு செஞ்சுட்டாரு, நான் யாருபி அல்லாஹ் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல, இவங்க எல்லாரும் உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அது எல்லாத்தையும் இந்த ஆண்டு கேட்டுட்டார். எல்லாத்தையும் மிஞ்சிட்டாரா இல்லையா? இவரை பச்சாயத்திப்போம், யார் பச்சாயத்து, நாமளா அவரா? சில சமயங்கள்ல அப்படியெல்லாம் இருந்துரும். ஆனா அல்லாஹ்வுடைய கல்பனை அதை போட்டுட்டான். எனக்கு எப்படி கேட்க உண்மையிலேயே லா ஹசீனு, எனக்கு கேட்க தெரியல ரஹ்மான, உண்மையிலே தெரியல அவருக்கு எப்படி கேட்கணும், என்ன துவா வரும் ஒன்னும் தெரியல. கட்டிட்டு வந்துட்டார், அல்லான்னு வந்தாச்சு. வந்து என்ன செய்யறாரு, கடைசி இப்படி பாக்குறாரு, எல்லாரும் துவா செய்யறாங்க, எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படி என்ன செய்யணும்னு தெரியல. அரபால வந்து ஹான்னு உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் என்ன செஞ்சாரு, யாரெல்லாம் இவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் நானும் கேட்கிறேன், எனக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்ப அந்த மாரூஃபுல் காதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னைக்கு முஸ்தலிஃபாக்கு நைட்ல போயிடுவாங்களா இல்லையா, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, பல நேரம் இபாதத்துல ஈடுபடுவாங்க. அதுல ஒரு சாலிஹான மனிதர் தூங்கி இருக்கிறார். அப்படி தூங்கும் போது கனவிலே அவருக்கு சொல்லப்பட்டது, இந்த ஒரு பச்சையாத் இருக்கிறார் இல்லையா, நமக்கு விளங்குறது, அங்க பச்சையாத்துன்னு சொல்லல, நமக்கு விளங்குறத சொல்றேன். அந்த மனிதருக்காக, அந்த மனிதனுடைய பொருட்டால் இந்த வருடம் ஹஜ் செய்த அத்தனை பேருடைய ஹஜ்ஜும் அங்கீகரிக்கப்பட்டது என்று. சுப்ஹானல்லாஹ். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், உண்மையிலேயே யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஒரு அறிஞர் பேசுனதை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். ஒரு பள்ளிவாசல் ஏடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், சில பேர் பள்ளிவாசலே கிடப்பாங்க இல்லையா, இது இந்த கேட்டகரி தான், பச்சை கேட்டகரி. அதுல யார் வந்தாலும் என்ன நாள் இருந்தாலும் சரி, ரமலானா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு கூடிய காலகமா இருந்தாலும் சரி, ரபீல் அவ்வலா இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு யார் இருந்தாலும் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் இப்படியே சொல்லுவார். இது அவருடைய ஆதத்தான பேச்சு. அதனால அந்த மஹல்லால உள்ளவங்க அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கிறது இல்லை. இது வளமையா சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம கணக்குல எடுப்போமா? யார் வந்தாலும் சொல்லுவார் ஹஜ்ஜுக்கு போவேன், ரபீல் அவ்வலா இருந்தாலும் ஹஜ்ஜு சொல்லுவார், முஹர்ரமா இருந்தாலும் சொல்லுவார், சஃபரா இருந்தாலும் சொல்லுவார், அது ரஜமா இருந்தாலும் சொல்லுவார். யாரை கண்டாலும் துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போன. வேற யாரும் வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பார். எல்லாருக்கும் யாரும் வேலை சொன்னா அந்த வேலை செஞ்சு கொடுப்பாரு. எல்லாரும் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தடவை பார்த்திருக்கிறாரு. ஒரு ஆளு வந்து ஒரு தடவை கேட்கிறாரு, அந்த ஆளை காணமே என்ன அப்படின்னு கேட்கும் போது, அவர் மௌத்தாயிட்டாரு, அந்த மனிதர் மௌத்தாயிட்டான்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அம்மா அவர் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. ஒரு நாள் அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் வெளியூர்ல இருந்து வந்தாரு, காரை நிறுத்திட்டு இங்க தொழுவதுக்கு வந்தாரு. அப்படி தொழுகைக்காக வந்தவர் தொழுதுட்டு போகும்போது அப்படி சலாம் கொடுக்கும்போது துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறீங்களா, இப்போ இது ஹஜ்ஜுடைய காலம்லாம் இல்லையேங்கிற மாதிரி. சரி, ஹஜ்ஜுக்கு எப்படி போறீங்க? இல்ல நான் ஹஜ்ஜுக்கு போயிடுவேன், ஹஜ்ஜுக்கு போவேன். அப்படியா, பாஸ்போர்ட் வச்சுக்கிறீங்களா? பாஸ்போர்ட்னா என்னன்னே தெரியல. பாஸ்போர்ட்டா, அது என்ன அப்படின்ட்டு. சரி, அவர் விளங்கிட்டார். சரி, உங்களோட அட்ரஸ் தாங்க, உங்களோட இதெல்லாம் தாங்க, எல்லாம் வாங்கிட்டு அவர் நேரம் வந்து, அவர் ஒரு டிராவல்ஸ் நடத்துற ஒரு நல்ல மனிதர். இவருக்கு எல்லாம் இவர் பார்த்து அவர் கல்புல அல்லாஹ் போட்டான். பாருங்க, அல்லாஹ் யாரை இயக்குறான்னு பாருங்க. அவருடைய கல்புல போட்டு அவர் என்ன செஞ்சுட்டு, அவருடைய கல்புல போட்டு அவர் ஒரு வகையை என்ன செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிட்டார். எல்லாம் ஏற்பாடு செய்து அவரே கூட்டிட்டு போயிட்டார். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஹரம் ஷரீஃப்ல வச்சு அவர் மௌத்தாயிட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. ஹரம்ல வைத்து அவர் மௌத்தாகிறார். அந்த மனுஷர் வரல, திரும்பி வரல. ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வையே நாடி போயிட்டார். ஹஜ் என்பது நாடுதல். இப்படி எல்லாம் ஒரு வசதி என்பதுதான் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம், கருணை வேணும். அது புனிதமான இதுவரை ஹஜ் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவானாக. உம்ரா செய்யாதவர்களுக்கு உம்ராவினுடைய பாக்கியத்தை தருவானாக. இந்த இரண்டையும் இணைத்து இருக்கக்கூடிய ஒன்று, இதற்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ருசுல் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே நின்று, இங்கிருந்து நம்ம சலாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா அவங்க தர்பார்ல போய் நின்று சலாம் சொல்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. நேருக்கு நேர் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு ஒவ்வொரு தொழுகையில நம்ம சலாம் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு முன்னால நின்று அந்த சலாம் சொல்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. அல்லாஹ் அதையெல்லாம் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. இதுவரை ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்யாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக.
செய்தவர்கள் மீண்டும் செய்வதற்கான பாக்கியத்தை தருவானாக. இந்த வருடம் செல்லக்கூடிய நம் மக்கள் எல்லாரினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து ஆரோக்கியமாக சென்று ஆரோக்கியமாக திரும்பி வருவதற்கு அருள்பாலிப்பானாக. இந்த நாட்டிலே நல்லாட்சி அமைவதற்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் நல்ல மழையை தருவானாக. எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.